வணக்கம். அஹ், இந்த இந்த வீடியோ நான் நிறைய தடவை ஷூட் பண்ணி ஒருக்கா ஆக்சிடெண்ட்டாக நான் டிக்டாக்ல போட்டு மறுபடியும் நான் இது போடுறேன். என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக, யாரையும் மட்டும் தட்டக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிலீஃப் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் இருந்தபடியாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வெளிநாடுகளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அரட்டை ஜபா போட்டது. இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் என்னட்ட ஃபிலாசாபிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பினோம். அதில் அது ஏன்னு கேட்டால், எல்லோரும் கல்யாணம் கட்டினா நான் கல்யாணம் கட்டலை. அப்போ இன்றைக்கி கொஞ்சம் டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுது, சுவாரஸ்யமாக போனது. அது என்னன்னு கேட்டால், கடவுள் இருக்கிறாரா, பேய் இருக்குதா, அப்படின்டா என்ன? எனக்கு பொதுவாக கடவுள் நம்பிக்கை தெரியாது. ரெண்டும் கெட்டா நிலை. ஆனால் ஒன்று மட்டுக்கும் ஷூராக தெரியும், பேயை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு மட்டும் தெரியும். அது என்னென்னு கேட்டால், என் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு சிமெட்ரி இருக்குது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டவ, எப்படி இருக்கிறாய், எனக்கு என்ன சரியான பயமாக இருக்கட்டு. அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்ன ஒரு விஷயம், கடவுள் இருக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், கடவுள் தார கஷ்டத்தை விடவா அந்த பேய் உங்களுக்கு கஷ்டம் தரப்போகுது? யோசிச்சு பாருங்க. சரி, அதை விடுங்கோ. பேயை பார்க்குறியல், செத்து போறியல், நீங்களும் பேயா அந்த பேயை தானே பழி வாங்குவியல். அது அந்த பேய்க்கு விருப்பமா? ரெண்டாவது லாஜிக்கல் கொஸ்டின். முதலாவது லாஜிக்கல் கொஸ்டின், கடவுளை விட, சரி கடவுள் இருக்கிறன்னு நம்பிக்கை வச்சுக்கொண்டு கடவுள் தர கஷ்டத்தை விட அந்த பேய் என்ன கஷ்டத்தை எங்களுக்கு தரப்போகுது? யோசிச்சு பாருங்க. இதுதான், லைஃப் இஸ் டூ சிம்பிள். கடவுள் இருக்கிறாரா எனக்கு தெரியாது, பேய் இருக்குதா எனக்கு தெரியாது, ரெண்டையும் நான் பார்க்கல. எனக்கு மூன்றாவது லாஜிக்கல் திங்கிங் என்னென்னு கேட்டால், கடவுளை பார்த்தாலும் நீங்கள் தலைதறிக்க ஓடுறியல், பேயை பார்த்தாலும் தலைதறிக்க ஓடுறியல். அப்போ கடவுளுக்கும் பேய்க்கும் என்ன வித்தியாசம் எனக்கு சொல்லுங்கோ? கடவுளும் கஷ்டத்தை தரார், பேயும் கஷ்டத்தை தரும் என்று நம்புறியல். சரியா? ஓகே. கடவுளை பழிவாங்க, கடவுள் பழிவாங்க விருப்பம் மாட்டார், அதனால தான் எங்களுக்கு கர்மான்ற ஒரு கதையை சொல்றியல். பேய்க்கும் விருப்பம் இருக்காது பழி வாங்குறதுக்கு. அப்போ செத்து போனால் நீங்களும் பேயா அந்த பேயை பழி வாங்க போறீங்களா? இல்லை.